IVM. It's story time. எல்லாமே தனக்கு லாபமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பணக்காரனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. புனலூருங்கிற ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவரு பேர் நரசிம்மன். அவருக்கு முன் கோபம் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம எல்லா செயல்களுமே தனக்கு லாபத்துல மட்டும்தான் முடியணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பாரு. தான் அத மாதிரி இருக்கிறதுனால தான் தங்கிட்ட பணம் நிறைய தங்குது, தன்னால ஒரு பணக்காரனா தொடர்ந்து இருக்க முடியுது அப்படின்னு அவரு உறுதியா நம்பினாரு. அவர் ஒரு தடவை தன்னோட குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு பல ஊர்களில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணாரு. அத மாதிரி வீட்டை பூட்டிக்கிட்டு போகும்போது வீட்டுல நகைகளை வச்சுட்டு போறது அவ்வளவா பாதுகாப்பா இருக்காது. அதனால நகைகளை கொண்டு போய் தன்னோட நண்பன் வீட்டுல வச்சுட்டு வரலாம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. நரசிம்மனோட நண்பன் கோவிந்தன் தென்காசியில இருந்தாரு. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு போய் கோவிந்தனோட வீட்டுல பாதுகாப்பா வச்சுட்டு அங்கேருந்து நரசிம்மன் திரும்ப வந்தாரு. குடும்பத்தோட எல்லா ஊர்களுக்கும் போய் சுற்றுலாவை முடிச்சிட்டு நரசிம்மன் திரும்ப தன்னோட ஊருக்கு வர்றதுக்கு 2 மாசத்துக்கும் மேல ஆயிடுச்சு. 2 மாசமா அவர் ஊர்ல இல்லைங்கிறதுனால புனலூர்ல அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்துச்சு. அதனால அவரு கோவிந்தனுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. என்னால இப்ப தென்காசிக்கு வந்து உங்கிட்ட நான் கொடுத்த நகைகளை திரும்ப வாங்கிக்கிட்டு போக முடியாது. அதனால நீ சிரமத்தை பார்க்காம தென்காசியிலேருந்து என்னோட ஊருக்கு வந்து நகைகளை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு எழுதியிருந்தாரு. கோவிந்தனும் உடனே வர்றதா சொல்லி நரசிம்மனுக்கு ஒரு கடிதம் எழுதினாலும் அவருக்கும் ஊர்ல வேலை இருந்ததுனால உடனே அவரால கிளம்ப முடியல. அதுக்குள்ள நரசிம்மன் கோவிந்தனுக்கு 3-4 கடிதத்தை எழுதிட்டாரு. நரசிம்மனோட முன்கோபத்தை பத்தி ஏற்கனவே கோவிந்தனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால இதுக்கு மேல கால தாமதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நரசிம்மன் தங்கிட்ட கொடுத்திருந்த நகைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரு தென்காசியிலேருந்து புனலூருக்கு கிளம்பி வந்தாரு. புனலூருக்கு ரயில்ல வந்து இறங்கின அவரு அங்கேருந்து ஒரு குதிரை வண்டியை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு நரசிம்மனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்ப தன்னோட வயலை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த நரசிம்மன் அந்த பக்கமா ஒரு குதிரை வண்டி போறதையும் அதுல கோவிந்தன் இருக்கிறதையும் கவனிச்சாரு. உடனே அவர் அந்த குதிரை வண்டியை நிறுத்தி தானும் அந்த வண்டியிலேயே ஏறிக்கிட்டாரு. அவர் வண்டியில ஏறிக்கிட்ட உடனே கோவிந்தன் அவர்கிட்ட சொன்னாரு, என்னப்பா நீ எழுதின கடைசி கடிதத்துல அவ்வளவு கோபத்தோட எழுதிட்ட, எனக்கும் அங்க வேலை இருந்ததுனால உடனே என்னால கிளம்ப முடியல, இந்தா உன்னோட பையி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நகை பைய எடுத்து நரசிம்மன் கிட்ட கொடுத்தாரு. நரசிம்மன் அந்த பைய வாங்கி திறந்து பார்த்ததுல அவரோட நகைகள் எல்லாம் பத்திரமா இருந்துச்சு. அவர் கோவிந்தன் கிட்ட எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நரசிம்மன் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆளு. அவரோட கோபத்தை பார்த்து அந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லாம நரசிம்மனை தெரிஞ்ச எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. குதிரை வண்டிக்காரன் வண்டியை கொண்டு போய் நரசிம்மன் வீட்டு வாசல்ல நிறுத்தினதும் கோவிந்தனும் நரசிம்மனும் வண்டியிலேந்து இறங்கிக்கிட்டாங்க. கோவிந்தன் தன்னோட பையிலேந்து 50 ரூபாய் பணத்தை எடுத்து அத குதிரை வண்டிக்காரன் கிட்ட கொடுத்தாரு. குதிரை வண்டிக்காரர் அதை வாங்கறதுக்கு முயற்சி செய்யும் போது நரசிம்மன் திடீர்னு அந்த 50 ரூபாய கோவிந்தன் கையிலேந்து பிடுங்கிக்கிட்டாரு. அவரு குதிரை வண்டிக்காரன் கிட்ட ரொம்ப சத்தமா, என்ன அநியாயம் இது, ரயில்ல இறங்குறவங்களை இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு வழக்கமா 20 ரூபாய் தானே கொடுப்போம், நீ என்ன புதுசா 50 ரூபாய் வாடகை வாங்குற, நீ இந்த ஊருக்கு புதுசான்னு அந்த குதிரை வண்டிக்காரனை மிரட்டுற மாதிரி கேட்டாரு. இப்ப கோவிந்தன் குறுக்கிட்டு, விடு நரசிம்மா, அவர் 50 ரூபாய் பணம் கேட்ட உடனே நான் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் குதிரை வண்டியில ஏறினேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நரசிம்மன் அந்த பிரச்சனைய விடாம மறுபடியும் குதிரை வண்டிக்காரன் கிட்ட, இவர் இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால நீ உன் இஷ்டத்துக்கு வாடகைய கேட்டு அவரை ஏமாத்த முயற்சி செய்வியா அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டாரு.
அந்த குதிரை வண்டிக்காரன் ரொம்ப பணிவா, நான் வெளியூர் தாங்க, ஆனா இவர் சொன்ன மாதிரி 50 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு தான் என்னோட குதிரை வண்டியில இவர் ஏறினாரு. பேசின வாடகைய கொடுக்கறது தானங்க நியாயம் அப்படின்னு கேட்டான். குதிரை வண்டிக்காரன் தன்னை எதிர்த்து பேசினது நரசிம்மனோட கோபத்தை இன்னும் ரொம்ப அதிகமாக்கிடுச்சு. உடனே அவர் குதிரை வண்டிக்காரன் கிட்ட, ஆமா இவர் பெரிய நீதிபதி, நியாயத்தை சொல்ல வந்துட்டாரு. நீ மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சுக்காத. உனக்கு 20 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கூட தர முடியாது அப்படின்னு சொல்லி 2 10 ரூபாய்களை மட்டும் எடுத்து குதிரை வண்டிக்காரன் மேல விட்டு எறிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற 30 ரூபாய அவர் கோவிந்தன் கிட்ட கொடுத்தாரு. குதிரை வண்டிக்காரன் ஏதோ பேசுறதுக்கு முயற்சி செஞ்சப்போ, மரியாதையா உன் 20 ரூபாயை எடுத்துக்கிட்டு இங்கேந்து போறியா, இல்ல என்னோட வேட்டை நாய்களை அவிழ்த்து விட்டு உன்னையும் உன்னோட குதிரையையும் இங்கேந்து ஓட விடவா அப்படின்னு அவர் கேட்டாரு. அந்த குதிரை வண்டிக்காரன் ரொம்ப பயந்து போய் நரசிம்மன் விட்டெறிஞ்ச 20 ரூபாய் பணத்தை கூட எடுக்காம உடனே வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு அங்கேந்து போயிட்டான். கோவிந்தனுக்கு அந்த குதிரை வண்டிக்காரனை பார்த்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவரு நரசிம்மன் கிட்ட, உனக்கு ஆனாலும் இப்படி முன்கோபம் வரவே கூடாது, அது உன்னோட உடல் நலத்துக்குத்தான் ரொம்ப கேடு. பாவம் அந்த குதிரை வண்டிக்காரனும் நாம கொடுக்கிற வாடகை பணத்துல தானே அவனோட குடும்பத்தை நடத்தணும். அந்த 20 ரூபாய்களை கூட அவன் கையில கொடுக்காம அவன் மேல விட்டெறிஞ்சது ரொம்ப தப்பு. நீ வேட்டை நாய்களை பத்தி சொன்னதுல அவன் ரொம்ப பயந்து போய் அந்த 20 ரூபாய்களை கூட எடுத்துக்காம போயிட்டான் பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா குதிரை வண்டிக்காரன் போனதை பத்தி நரசிம்மன் கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அவர் கோவிந்தன் கிட்ட சொன்னாரு, அவன் போனா போறான், அவனால நமக்கு தான் லாபம். நான் முதல்ல கோவிச்சுக்கிட்டதுல உனக்கு 30 ரூபாய் லாபம், அவன் பயந்து ஓடினதுல உனக்கு இன்னொரு 20 ரூபாய் லாபம். இதே மாதிரி தான் என்னோட வீட்டுல வேலை செய்யறவங்களையும் வயல்ல வேலை செய்யறவங்களையும் கூட நான் கோபத்தோட சத்தம் போடுவேன். அப்படி சத்தம் போடுறதுனால அவங்களும் நான் கொடுக்கற கூலியை வாங்கிக்கிட்டு என்னை எதிர்த்து பேசாம போயிடுறாங்க. என்னோட முன் கோபத்தினால எனக்கு எவ்வளவு லாபம் வருதுங்கிறத உனக்கு காட்டுறதுக்காகத்தான் இன்னைக்கு என்னோட கோபத்தை பயன்படுத்தி உனக்கு 50 ரூபாய் லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். சில சமயம் எனக்கு கோபமே வரலன்னா கூட கோபம் வந்த மாதிரி நடிச்சு லாபத்தை சம்பாதிச்சிடுவேன். நான் கோபம் வந்து போடுற சத்தம் எல்லாம் என் வாயிலேந்து தான் வருமே தவிர என் மனசுலேந்து வராது. அதனால நீ நினைக்கிற மாதிரி என்னோட உடல்நிலையும் கெட்டு போகாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப கோவிந்தன் அவர்கிட்ட, கோபம் லாபம்னு நீ சொல்றத கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு, ஆனா இது உன்னை பெரிய ஆபத்துல என்னைக்காவது ஒரு நாள் கொண்டு வந்து விட்டுடும், நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாரு. அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவிந்தன் நரசிம்மன் கிட்ட, உன்னோட நகை பைய பத்திரமா கொண்டு பீரோக்குள்ள வச்சிரு அப்படின்னு சொன்னாரு. நகை பை எங்கன்னு தேடி பார்த்தப்போ நரசிம்மனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவரு குதிரை வண்டிக்காரனோட போட்ட சண்டையில மறந்து போய் அந்த பைய வண்டிக்குள்ளேயே விட்டிருந்தாரு. பைக்குள்ள இருந்த தங்க நகைகளோட மதிப்பு 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கும்னு தெரிஞ்ச உடனே நரசிம்மன் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ரயில் நிலையத்தை நோக்கி ஓடினாரு. நரசிம்மன் ஓடுறத அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே வேடிக்கையா பார்த்தாங்க. ஆனா அவரு எங்க போய் தேடியும் அந்த குதிரை வண்டிக்காரனை அவரால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஊர்ல இருக்கிற குதிரை வண்டிக்காரர்களை எல்லாம் அவர் விசாரிச்சு பார்த்தப்ப கூட, வெளியூர்லேருந்து பிழைப்புக்காக 2 குதிரை வண்டிக்காரர்கள் இங்க வந்திருந்தாங்க, ஆனா அவங்களோட பேரு கூட எங்களுக்கு தெரியாது, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கிறதும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோபத்தினால லாபம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த நரசிம்மன் முதல் தடவையா அவரோட கோபத்தினால 50,000 ரூபாய் நஷ்டத்தை சந்திச்சாரு. அவரோட கோபம் எல்லாம் இப்போ கோவிந்தன் மேல திரும்பிச்சு. கோபம் லாபம்னு சொல்றது உன்னை பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விட்டுடும், எச்சரிக்கையா இருன்னு அவன் இப்பதான் சொல்லி முடிச்சான். அதுக்குள்ள அவன் சொன்ன மாதிரி 50,000 ரூபாய் நஷ்டத்துல வந்து முடிஞ்சிருச்சு. கருணாக்கு பய, துக்கிரி பய அப்படின்னு கோவிந்தனை திட்டிக்கிட்டே அவரு தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.